Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சூப் ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். ராகி ஃப்ளோரை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஹெல்த்தியான சூப் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவுனாலும் சரி, கடை மாவுனாலும் எதுனாலும் எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் ஏதும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். ஃபோக் ஸ்பூனை வச்சு அடிச்சுக்கலாம். நான் வந்து கையிலே தாங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாயந்தர நேரத்தில் இதை வந்தவுடனே நம்ம வந்து ட்ரை பண்ண கொடுக்கலாம். இப்போ இதுக்கான வெஜிடபிள்ஸை வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டர் வேணால் பட்டர் போட்டுக்கலாங்க. நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு சின்னதாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன். 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு வந்து சின்னதாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சின்னதாக அரிஞ்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஓவர் வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. மீடியமாக வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பீன்ஸு, கேரட்டு, ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கையளவு இருக்கிற மாதிரி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் இருந்தால் கூட முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து உப்பு தேவையான அளவு, இந்த சூப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஓவர் குக் ஆகக்கூடாதுங்க. நமக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து அது நரிச்சு கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் ராகி ஃப்ளோருக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா 4 கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக திக் கன்சிஸ்டன்சியாக வேணும்னா 3 கப் மட்டுமே போதுமானதுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு ஓவர் குக் ஆகக்கூடாது. அந்த எசன்ஸ் வந்து நல்லா இப்போ இந்த 2 நிமிஷத்தில் இறங்கிரும். இதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சு அந்த ராகி மாவு இருக்கு இல்லையா, அந்த லிக்விடை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு இறக்க போகிறோங்க. நமக்கு வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். அது வரைக்கும் இது வந்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. உப்பும் செக் பண்ணிக்கோங்க, போதுமான அளவு உப்பு இருக்கான்னு. இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம சாப்பிடும்போது லேசாக உப்பு தூளோ மிளகு தூளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம டெய்லி வந்து இது 1 கப்பு எடுத்துக்கலாங்க. செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்ட திருப்தி இருக்கும். பசிக்கவே பசிக்காதுங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களை உடனடியாக சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.